பிசாடி வந்தாரு, அவர் பிசாடி போட்டாரு, அவர் பிசாடி போயிட்டாரு. இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. எல்லாரும் பார்த்தாவே தெரியுது எங்க அண்ணெல்லாம் பயங்கரமா இருக்கு போலயே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மீஸ் என்னமோ ஒரு மானியா இருக்கு. நான் கொஞ்ச நாள் இவங்களெல்லாம் பார்க்காம இருந்துட்டு திரும்பி பார்த்தாதான் ஒரு பூரிப்பு கிடைக்குன்னு சொல்லி கொஞ்ச நாள் வெளியே ஊருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க. அப்புறம் மாலை எனக்கு கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றிகள். என்னடா பள்ளப்பிள்ளை கட்டுற கருவாப்பையிலே எங்க அண்ணன் எனக்கு எக்கோ போடுது. சரி போமா. போலாமா. எங்க போவோம்? டோரா கூட்டோட எல்லாரும் என்ன பண்ணணும்? ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்துகிட்டே இருக்கணும் என் பின்னாடி. அப்படியா? அது என் கொழுந்தனார் வேற இன்னைக்கு வந்திருக்காரு. ஆமா ஆமா. சும்மாவே ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு வாரமா என்னன்னு தெரியல, பாக்குற வட்டப்புல பல்ல கட்டிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு நீ பிசாடி வர ஒண்ணுமே சொல்ல. அண்ணே என் கொழுந்தியாக்கு துண்டு போடுங்க. டெய்லி முண்டமாவே குளிக்குது வீட்டுல. என்னமோ நீ பார்த்த மணி சொல்லிக்கிட்டு இருக்கியாடா? ஆமா. அதெல்லாம் பாத்துறாத கண்ணு அவிஞ்சு போயிரும். ஆமா சொல்லிவிட்டேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலையா கொடுத்தீங்க? இல்லையா? எல்லாம் சேர்த்துங்க இருக்கணும். மாலை எடுத்தாரு. இப்போ வந்து துண்டு போட்டு பெருமைப்படுத்துகிற அனைத்து உள்ளவங்களுக்கும் நெஞ்சான மனமான நன்றி கலந்த வணக்கம். போமா. இல்லை ரெடியாக இருக்கீங்களா? விடிகிற மாதிரி இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்? காடு மலை அதுக்குள்ள புகைக்குள்ள இது இதுல விடுவோம் ஆயில. வாங்க போவோம். கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்ட நடி. கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டி நடி. கையில் உன்னை கடிச்சு திம்பி நடி. உன்னை ஒரு பார்த்ததிலே போறேன் நடி. உன்னை காணாத நேரத்திலே காதல் கொண்டி நடி. ஊரூரா வர தேடி பார்க்காத பொண்ணு இல்ல. ஊரூரா வர தேடி பார்க்காத பொண்ணு இல்ல. அப்படி வர போல நீ கிடைச்ச ஒன்னும் இங்க யாரும் இல்லை. ஊரெல்லாம் பாக்குப்படி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒண்டி மட்டும் ஒன்னு சேர கபால போட்டுக்கலாம். அடி சிரிக்கும் சிக்காரியே 100 ரூபாய்க்கு சில்லற கொடி. மாம்பழமே 2 கன்னத்தில் பழுக்க விடு. இது நிறையா தொடராம என்ன நேசிக்க வேண்டுகிறேன். இமைக்கும் நேரத்தில காதல் கொண்டி நடி. வெரி நைஸ், சூப்பர். எங்க அண்ணன் இன்னைக்கு வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. எப்படி என் காலை உடச்சிடலான்னு முடிவு பண்ணிச்சு. ஆமா. இன்னைக்கு தான் வந்து காய்ச்சலேருந்து வந்து இன்னைக்கு தான் 2வது நாள். சரி சரி. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஆமாம். அதனால் நீங்கள் என் காலை உடைக்கணும்னு நினைக்காதீங்கன்னே. உங்கள் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? வேகமாக சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றோன்னு நம்மளுக்கும் தெரியாது. பார்க்குற அவங்களுக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. அதனால் பொறுமையாக ரசம் மோர் குழம்பு போகாமல் கறி குழம்பு மணி வரட்டி விரதத்தில் எல்லாருமே இப்போ காப்பு கட்டி விரதத்தில் இருக்கீங்க அப்படி தானே? முடிஞ்சிச்சா? நாளோட முடியுதா? உண்மை இல்லையே, விரதம் முடிஞ்சிச்சா? அப்போ இன்னைக்கு நம்ம வேற மாதிரி நைவா லைட் அமத்தவா லைட் அமத்துறேன். கலர் லைட் போட சொல்றேன் உனக்காக ஆர்டர் இருக்கு. அதுக்கு கலர் லைட் போட சொல்றேன். வேற எதுவும் இல்லைல. அவங்கவுங்க பாவம் நாடகம் பார்க்கணும் உட்காந்து உசுப்பேத்தி விட்டு வீட்டுக்கு அடிச்சு விட்றாதீங்க. ஆமாம்.
கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் வந்தடி. கண்டி நீ கையில் வந்த கடிச்சு திண்டி நடி. பார்க்காத பொண்ணு இல்லை அப்படி வர போல நீ கிடைச்ச ஏ ஒண்ணு மிஞ்ச யாரும் இல்லை. நானே எப்படி என்னவோ தெரியல, சரி மனசு ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களையெல்லாம் பார்த்தோன்னே அந்த மனசு இருக்க மாட்டேங்குது. அப்படி உள்ளுக்க பட்டாம்பூச்சியா பறக்குது. ஆனா ரெக்கை என்னைக்கு உடைய போகுதுன்னு தெரில. அது இடையிறது ரொட்டியிலேயே எட்டெழுதி ரோகையிலே மையெழுதி. ரொட்டியிலேயே எட்டெழுதி ரோகையிலே மையெழுதி. நாம இருக்கும் நேரம் எல்லாம் மனமுருகியானே நம்ம நாம இருக்கும் நேரம் எல்லாம் நானும் மனமுருகியானே நம்ம பூங்குயிலே பூங்குயிலே ஏ எத்தனை நாளா காத்திருந்தேன். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நாளான கன்னி பொண்ணு நானும். வாடாத ரோசா கண்ணு பூங்குயிலே. கை நீட்டி வச்ச குத்தி பெயர் எழுதி கை நீட்டி வச்ச குத்தி பெயர் எழுதி எங்கனவன் சரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணம் எங்கனவன் சரியா இருந்தா நானும். கை நீட்ட காரணம் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக நான் காத்திருந்தேன். நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளான கன்னி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நானான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு. விரல் நீட்டி வச்ச குத்தி எவிமனுடைய பெயர் எழுதி விரல் நீட்டி வச்ச குத்தி எவிமனுடைய பெயர் எழுதி எங்கேவன் சரியா இருந்தா நானும் விரல் நீட்ட காரணமா ஓவியமா சரியா இருந்தா நானும். அடிமா அடிமா இன்னும் நல்லா தூக்கு பாவடைய. ஆமா தம்பி இந்த ஓரமா விளைவி பாருங்கம்மா. பாவடைய அவுத்து போட்டு வரியாமா தூக்கி போட்டு வைக்காரன். இருக்கட்டும். எனக்குன்னு இன்னைக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. நீங்க தான் பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்துருக்கேன். ஆனா நான் இன்னும் பார்க்கல. என்னம்மா சொல்ற? உண்மையிலே பார்க்கல. பார்க்கல. பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். காலையில் ஃபங்க்ஷனு, சாயந்தரம் ஃபங்க்ஷனு, அப்படியே போய்கிட்டே இருக்கு.
வீட்டுக்கு போனால் தூக்கம். அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் காதலிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அது இங்கே யார் இருக்கான்னு பார்த்து நம்மளுக்கு சரியான ஆளா ஏன் நீ என்னை அப்படி நினச்சி பேட் பாய் அப்படி பேசக்கூடாது. இல்லையே போலியே, என்ன காரணம்? மேடையில் எக்ஸசைஸ் உன்னையெல்லாம் பார்த்துனே ஆட்டோமேட்டிக்காக அது வருது, என்னவே தெரில. உன்னை பார்த்துனே வருதுன்னா அப்போ என்னன்னு அர்த்தம் நீ கண்டுபிடிச்சிக்கணும், நீ தான். புரியுதா உனக்கு? அதனால் நீங்கள் காதலிக்க போகிறேன். ஊரில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். சரி, நீங்கள் அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை கிடைக்காட்டி நான் கூட இருக்கேன். மாப்பிள்ளையே கிடைக்காதா? கிடைக்கலனா என்ன சொல்றீங்க? இவ்வளவு பெரிய ஊர்ல மாப்பிள்ளை கிடைக்காதா? நாங்க 3 பேர் சும்மாதாமா இருக்கோம். பேசாடி கல்ல கட்டி தொங்க விடுங்கன்றே. இல்லம்மா, நாங்க போய் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன்னு சொன்னோம். இன்னைக்குல நீங்க எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. காலை விடியறக்குள்ளே இதே மேடையில சரி வள்ளிக்கும் முருகனுக்கு எப்படி திருமணம் நடக்குதோ அதே மாதிரி எனக்கும் இந்த மேடையில திருமணம் நடந்தே ஆகும். திருமணம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் கூட நடத்து? ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் வந்து நான் இங்கே பாருங்க, யார் என்ன வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு வஞ்சாவும் பிடிச்ச மனசு கிடையாது. ஃபர்ஸ்ட் நைட் தானே நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் ஃபர்ஸ்ட் நைட்டை காட்டியே ஆகுறேன். சரியா? சரிம்மா, நீ கவலைப்படாத. சத்தியமா உண்மையிலே சொல்கிறேன். யாருமே இப்படி காட்டுறேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் இப்படி சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியும். நான் சொல்கிறேன், எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதை நீங்கள் கண்கொள்ளா காட்சி நீங்கள் பார்க்காம நீங்கள் போகக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு மோட்சமே அதில் தான் இருக்குது. வாங்க வண்டி கொடுக்கும். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் நாடகம் கலிக்கும் நடன புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மன நினைக்க தலைக்க கலைகள் பெறுவோம்.